सुर में गाना सीखिए पाधानीसा ऐप के साथ। AI पावर्ड पर्सनल म्यूजिक टीचर फ्रॉम सारेगामा। ஜங்கார ஸ்ருதி செய்குவாய் ஜீவ வீணையில் ஜங்கார ஸ்ருதி செய்குவாய் ஜீவ வீணையில் சங்கீதாமிருதம் பெய்குவாய் ஜெகதீஸ்வரன 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 ஜங்கார ஸ்ருதி செய்குவாய் शंकर शांब सदा शिव ओम हर शंकर शांब सदा शिव ओम हर शंकर शांब सदा शिव ओम हर शंकर शांब सदा शिव ओम घर शंकर शांब सदा शिव ओम घर शंभुवेल चொல்லி என் ஜென்மம் கடை தேரவே शंभुवेल चொல்லி என் ஜென்மம் கடை தேரவே ஜங்கார ஸ்ருதி செய்குவாய் ஜீவ வீணையில் சங்கீதாமிருதம் பெய்குவாய் ஜெகதீஸ்வரன ஜங்கார ஸ்ருதி செய்குவாய் பல பலவென்னும் காலை பாடும் புள்ளோசை போலும் பல பலவென்னும் காலை பாடும் புள்ளோசை போலும் பார்க்கடல் உள்ளம் விம்மி ஆர்க்கும் கர்ஜனை போலும் மலர்களை கொஞ்சி வரும் மந்தமாருதம் போலும் மலர்களை கொஞ்சி வரும் மந்தமாருதம் போலும் மது உண்ட வண்டினம் வளர்க்கும் ரீங்காரம் போலும் மது உண்ட வண்டினம் வளர்க்கும் ரீங்காரம் போலும் ஜங்கார ஸ்ருதி செய்குவாய் ஜீவ வீணையில் சங்கீதாமிருதம் பெய்குவாய் ஜெகதீஸ்வரன ஜங்கார ஸ்ருதி செய்குவாய் கைகேசி தன்னுடைய அணிகலங்களையெல்லாம் துறந்தாள். பெண் நலத்தையும் மறந்தாள். இளகிய உள்ளத்தை இரும்பாக மாற்றிக்கொண்டாள். சக்கரவர்த்தி மகனுடைய மகுடாபிஷேக விழாவை கைகேசிக்கு அறிவிக்கலாம் என்று வந்தார். மனைவியின் அலங்கோலத்தை கண்டு நடுங்கினார். பெண்மணி, உனக்கு என்ன சோகம்? ஏன் வருந்துகின்றாய்? உன்னை யாராவது நிந்தித்தார்களா? உன்னை இகழ்ந்தவர் இருந்தால் அவர்கள் 14 உலகத்தில் இருந்தாலும் அவர்கள் மணிமுடியை கொய்வேன். உனக்கு என்ன சோகம் என்று கேட்டார். அவள் எழுந்து கரங்களை ஏந்தி, பெருமானே, அன்று சம்பராசூர யுத்தத்திலே எனக்கு 2 வரங்கள் தருவதாக சொன்னீரே, அந்த வரங்களை இப்பொழுது தர வேண்டும் என்றாள். மன்னர் பெருமான் சிரித்தார். வீதியில போறவங்களுக்கெல்லாம் நான் வரம் கொடுக்கின்றேன். தாலி கட்டிய மனைவியை நான் தள்ளுவேனா? அது பழைய வரம். புதிய வரங்களே தருவேன் என்றார். இல்லை இல்லை, அந்த வரங்களை கொடுத்தால் போதும். என்ன வரம்? ஆய நல்வரம் 2 1
என் மகன் 14 உலகங்களையும் அரசாள வேண்டும், சீதையின் கணவன் மரவுரியோடும் சடைமுடியோடும் 14 ஆண்டுகள் வனம் போக வேண்டுமென்று கேட்டாள். யார் கேட்டது? தீயவை யாவையினும் கொடிய தீயாள், கொடுமைக்கெல்லாம் கொடுமையானவள் கேட்டாள். ராமா என்று மன்னர் பெருமான் கீழே விழுந்து மூர்ச்சித்து விட்டார். ஆற்றுவாரும் தேற்றுவாரும் இல்லை, படுக்கை வீடு. தானாய் எழுந்தார். மேவி நிலத்தில் இருக்கும் நிற்கும் வீழும் ஓவியம் ஒப்ப உயிர்ப்பு அடங்கி ஓயும் பாவியை பற்றி எத்த எண்ணும் ஆவி பதைக்க அலக்கண் எய்துகின்றான். பெண்மணி, கௌசலை ராமனை பெற்றால் வளர்த்தது நீதானே. ராமன் சீதை திருமணம் முடிந்தவுடனே முதலாக உன் காலிலே விழுந்தானே. வளர்த்த மகனை வனவாசத்துக்கு அனுப்பலாமா? நான் போகின்ற காட்டுக்கு என் மகன் போவதா? யார் உன் மனத்தை கரைத்தார்கள்? கரைத்தால் கல்லின் கரையுமே என்று வேண்டினார். அவள் இரும்பு உள்ளத்தோடு, நீங்கள் அரிச்சந்திரனுடைய பேரன், சொன்ன சொல்லை தவறக்கூடாது, அரசாங்கத்திலே சொன்ன வார்த்தையை மாற்றக்கூடாது, பெருமானே ராமன் கானகம் போக வேண்டும் என்று பிடிவாதம் செய்தாள். அவள் கால் மேல் விழுந்து, மன்னர் பெருமான், பெண்மணி, அப்படியே நான் வரங்கொடுத்தாலும் ராமனை பார்க்க பரதன் நல்லவன், அண்ணாயிருக்க தம்பி ஆளக்கூடாது என்று சொல்லுவான். ஆகவே பரதன் அரசு புரிய மாட்டான் என்றார். அந்த கவலை உனக்கு வேண்டாம், வரங்கொடுத்து போம்னாள். அப்படியானா ஒன்று செய், பரதன் நாடு ஆளட்டும், ராமன் அயோத்தியிலே இருந்தா உனக்கு என்ன தீங்கு செய்வான்? சரையினரை கரை ஓரத்திலே ஒரு ஆசிரமத்திலே இருக்கட்டும் என்று வேண்டினார். அவள் பிடிவாதமாக வரம் கொடுக்கவில்லையானால் உயிரை விடுவேன் என்றாள். மன்னன் வரத்தை தந்து ராம 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 ராம் என்று மூர்ச்சித்து விட்டார். அங்கே அயோத்தியிலே எங்க பார்த்தாலும் பஜனைகள், அலங்காரங்கள், ஆடி பாடுகிறார்கள். மன்னன் வரவில்லை என்று சுமந்தரர் கைகேசி மாளிகை வந்து, அம்மா சக்கரவர்த்தி எங்கே என்றார். முடிசூட்டுகிற ராகவனை இங்கு அழை என்றார். பகவான் வந்து தாயார் காலில் விழுந்தார். மகனே, இப்பொழுது சக்கரவர்த்தி ஒரு கட்டளை இட்டிருக்கிறார். அம்மா, என்ன கட்டளை? ஆழி சூழ் உலகமெல்லாம் பரதனியாள நீ போய் தாழிரும் சடைகள் தாங்கி தாங்கரும் தவம் மேற்கொண்டு பூழி வெண்கானம் நன்னி புண்ணிய துறைகளாடி 7 ஆண்டில் வாவென்று இயம்பினன் அரசன் என்றாள். வேந்தன் என்று சொல்லாமல் அரசன் என்றாள். என்ன காரணம்? காலம் இல்லாதது அகாலம், ரசம் இல்லாதவன் அரசன். பெற்ற மகனை காட்டுக்கு அனுப்புவது ரசமான விஷயமா? அரசன் என்றாள். அப்பான்னு சொல்லலே, அப்பா என்ற மகன் கொஞ்சுவான். இது மன்னவன் கட்டளை, நீ நிறைவேற்ற வேண்டும் என்று பிரபு சம்மிதம் என்ற வகையிலே சக்கரவர்த்தி கட்டளையிட்டிருக்கின்றார். இயம்பினன், இனிமையாக சொன்னால் மொழிந்தான், விளக்கமாக சொன்னால் விளம்பினான், வகைப்படுத்தி சொன்னால் கூறினான், மேளம் போல ஓங்கி சொன்னால் இயம்பினான். இயம்னா மேளம். இயம்பினன் அரசன் என்றாள். என்ன சொன்னார்? ஆழி சூழ் உலகமெல்லாம் பரதனே. பரதனே என்று ஏன் சொன்னார்? ஏகாரம் பிரிநிலை. பரதன் ஆளேன்னு சொன்னார். பரதன் ஆளட்டு நான் துணை செயலாளராக இருப்பேன் என்று ஒட்டுவார். ஆகவே பரதனே ஆள. உலகம் என்று சொல்லாமல் கடல் சூழ்ந்த உலகம் என்றார்.
என்ன காரணம்? உலகம் என்று சொன்னால் உலகத்தை தம்பி ஆளட்டும், கடற்கரை ஓரமா நான் இருக்கிறேன் என்று சொல்லுவார் என்று ஆழி சூழ் உலகமெல்லாம் பரதனியாள. இன்னொரு பொருள், நிலத்தை பார்க்க நீர் 3 மடங்கு அதிகம், கடல் சூழ்ந்த உலகம் ஒரு காலம் அழியும், அழிகின்ற உலகம் உனக்கு வேண்டாம், அழியாத முத்தி உலகத்துக்கு பாடுபடு என்ற அர்த்தத்தை வைத்து ஆழி சூழ் உலகமெல்லாம் பரதனியாள நீ போய் தாழிரும் சடைகள் தாங்கி. மணிமுடியைக் கண்டு உலகமெல்லாம் வணங்க வேண்டிய அவசியமில்லை, சடைமுடியைக் கண்டு உலகமெல்லாம் தாழ்ந்து வணங்கும். ஆகவே தாழிரும் சடைகள் தாங்கி தாங்கரும் தவ நேர்கொண்டு பூழி வெண்கானம் நன்னி புண்ணிய துறைகளாடி 7 ஆண்டில் 14 என்றால் நீளமாகும் என்று அப்படி மடித்து 7 ஆண்டில் வா என்று இயம்பினன். கிராமங்களில் கிழவிகள் சொல்லுவார்கள், என் மகள் போன புதன்கிழமை ஸ்நானம் செய்தால் மருமகள் தீவளிக்கு ஸ்நானம் பண்றாள் என்று வேகமாக சொல்லுவார்கள். அதுபோல 14 ஆண்டு என்றால் நீண்டு விடும் என்று 7 ஆண்டில் வா என்று இயம்பினன் அரசன் என்றாள். இதை கேட்ட பகவான் என்னவா மகிழ்ச்சி அடைந்தார். இப்பொழுது எம்மனோரால் இயம்புதற்கு எளிதோ, யாரும் செப்பாருங்குணத்தீராமன் திருமுகச் செவ்வி நோக்கில் ஒப்பது முன்பு பின்பு அவ்வாசகம் உணர கேட்ட அப்பொழுது அலர்ந்த செந்தாமரையினை வென்றது அம்மா. ஏன்? பதவி வில்லங்கத்தை தரவல்லது, கானகத்திலே சென்று தவஞ்செய்தால் பரகதி உண்டாகும் என்று எம்பெருமான் எண்ணி என்ன சொன்னார்? அம்மா, மன்னவன் பணி என்றாயில் நும் பணி மறுப்பனோ, என் பின்னவன் பெற்ற செல்வம் அடியனேன் பெற்றது அன்றோ. தந்தை காட்டிலும் தாய் சிறந்தவள், தாய் காட்டினால்தான் தந்தை தெரியும். மகனே, இவர்தான் உன் தந்தை என்று அம்மா சொன்னாதான் தெரியும், நம்பினால்தான் தெரியும். ஆகவே தாயை 9 ராத்திரி வணங்குகிறாள் நவராத்திரி, தந்தையை ஒரே இரவு வணங்குகிறாள் சிவராத்திரி. அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம், மாத்ருதேவோ பவ, அப்புறம் பித்ருதேவோ பவ. அம்மா அப்பா சொல்ல வேணுமா? நீங்க சொன்னா போதாதா? மன்னவன் பணி அன்றாகில் பணி மறுப்பனோ, தாங்கள் சொன்னா நான் மறுப்பேனா? ராஜ்யம் யாருக்கு? என் பின்னவன் பெற்ற செல்வம் அடியனேன் பெற்றது அன்றோ. தம்பி வரதன் பெற்ற செல்வம் என்னுடைய செல்வம் அல்லவா என்பது ஒரு பொருள். தகுந்தவர்கள் வீட்டிலே இன்னும் ஒரு வட்டமாக பித்தளையினால் எழுதியிருப்பார்கள், அவுட்டுன்னு போடுவார்கள். 2 பொருள் வருகிற மாதிரி கம்பர் சொன்னார். மன்னவன் பணி அன்றாகில் நும்பணி மறுப்பனோ. அப்பா சொல்ல வேண்டுமா? நீங்க சொன்னா போதாதா என்பது ஒரு பொருள். மற்றொன்று, 60,000 ஆண்டு தவஞ்செய்து என்னை வண்ணம் வண்ணமாக வளர்த்த தந்தை காடுபோடு சொல்லுவாரா? மரவுரி உடுத்து கல்லின் மேல படுத்து காய்கனி உண்டு மழை நாள் பனி நாள் காற்று நாள் என்று பாராவண்ணம் சடைமுடியோடு காடுபோ என்று அப்பா சொல்லுவாரா? மன்னவன் பணி அன்று ஆகில் நும்பணி மறுப்பனும். மற்றொன்று, என்னை காட்டிலும் பரதன் 1000 மடங்கு உயர்ந்தவன். நான் கல்லின் மேல் படுக்க அவன் பஞ்சு மெத்தையில படுப்பானா? நான் மரவுரி உடுக்க அவன் பட்டு உடுப்பானா? அண்ணனைப் போலே நானும் வனம் வருவேன் என்று என் தம்பியின் காடு வருவான், மரவுரி உடுப்பான். நீ வாங்கிய வரத்தாலே, நீ செய்த தந்திரத்தாலே என் பின்னவன் பெற்ற செல்வம் என்ன பெற்றான்? அடியனேன் பெற்றது. இப்ப நான் எது பெற்றேனோ அதுதான் பரதன் பெற்றான். நீ என்னை கெடுக்கவில்லை, பரதனை கெடுத்து விட்டாய். போய் வருகிறேன் என்று பகவான் புறப்பட்டார். கௌசலையினிடத்திலே சென்று வணங்கி தகவலை சொன்னாள். அவள் மிகுந்த வேதனை அடைந்தாள். ஓ என்று கதறி அழுதாள். அந்த அழுகுரலை கேட்டு அயோத்தி மாநகரம் கவலை கடலிலே அழுந்தியது. அங்கே இளைய பெருமாள் வந்தார். அவர் ஆதிசேஷ அவதாரம். நானே லட்சுமணன் ஆனால் கொடுக்கின்றேன் ராமனுக்கு மகுடம்.
ராமனுக்கு மகுட்டம். அரசியலாயுது சிங்க குருளைக்கு இடும் தீஞ்சுவை ஊனை நாயின் வெங்கட்கடும் குட்டியை ஊட்ட விரும்பினாலும் கங்கைக்கு இறைவன் கடகக்கை புடைத்து நக்கான். கரங்களோடு கரங்களை தட்டி சிங்கம் இருக்கின்ற சிம்மாசனத்திலே நாய்க்குட்டி இருப்பதாம். கூருடன் ராஜ விழி விழிக்கிற போல் பட்டம் கொள்ளும வரதற்கு முடிசூட தரணியில் சர்க்கரையும் மாவும் சரியா எண்ணும் தசரதனும் கிடந்து மனம் பாட திரவி முன் பனி போல் என்னோடு எரித்த மன்னர் எவரும் பயந்து விருதுகள் போட அரசிட்ட சாமிக்கு தவசிட்ட நீலி மகன் ஆட்டுக்குட்டி போலோட கட்டு கைகையின் தள்ளாட நானே லட்சுமணன் ஆனால் கொடுக்கின்றேன் ராமனுக்கு மகுட்டம். அந்த வில்லோசை அயோத்தி மாநகரத்தை நடுங்க வைத்தது. ராஜ தர்பார்ல நடக்கு. அங்க பகவான் ஓடி வந்தார். தம்பி, இத்தனை கோபமும் நல்லாய் வந்தது ஏதடா தம்பி, இது சொல்லாய். அந்த தர்பார்லே தத்துவமாம் உந்தன் புத்தி எல்லாம் வெள்ளை, தகப்பன் பேர் விளைக்கின்ற பிள்ளையல்லோ பிள்ளை. தம்பி, என்ன உனக்கு சீற்றம்? அண்ணா, கைகேசி வரம் வாங்கினாளாம், சக்கரவர்த்தி வரம் கொடுத்தாராம், பரதன் ஆளப் போகிறானாம். புவிப்பாவை பரங்கட போர் உவந்தாரையெல்லாம் அவிப்பானும் அவித்தவரி ஆக்கையை அண்டம் முற்ற குவிப்பானும் நினக்கு மௌலி கவிப்பானும் நின்றனன். தேவரீருக்கு மகுடம் சூட்ட இருக்கின்றேன், அரசர்களையெல்லாம் கொல்லுவேன், வந்தவரை வெல்லுவேன், கொஞ்சம் சும்மா இருங்கள். தம்பி, இந்த மண்ணுக்கே சீற்றம் கிடையாது அயோத்தி, சீற்றம் விளையா நிலத்து உனக்கு எங்கன் விளைந்தது என்றான். சில ஊரிலே சில பொருள்கள் விளையாது, பூமியில குளிர்ச்சி இருக்காது. இந்த அயோத்தியிலே கோபம் விளையாது, நீ மனிதன், எவ்வாறு கோபம் வந்தது என்று கேட்டார். அண்ணா, 60,000 ரூபாயிலே ஒரு பெண்மணி வைர நெக்லஸ் செய்தாள். தம்பியின் திருமணத்துக்கு அணிந்து கொண்டாள். கணவனார் கேட்கிறார், ஏன் அணிந்து கொண்டாய்? இன்றுதான் அணியாமல் இந்த வைர அணிகலத்தை என்றுதான் அணிவேன் என்றால் அந்த மனைவி. அதுபோலே தேவரீர் மகுடாபிஷேக விழாவுக்கு தடை வந்த பொழுது கோபமாயிருக்கிற பூணாரத்தை நான் பூணாமல் என்றுதான் பூண்பேன். விண்ணும் மண்ணும் தங்களுக்கு சொந்தம். அந்த கிழவன் இளைய தாரத்தின் முகத்தினாலே இளையாளுக்கு வரம் கொடுத்தான். அது வரமா? என் கழுத்தை அறுக்கின்ற அறம். கொஞ்ச நேரம் இருங்கள் என்றார். தம்பி, நன்றாக சிந்தித்துப்பார். நதியிலே தீர்த்தம் இல்லையானால் அது நதி தப்பல்ல, மழை தப்பு. நதியின் பிழையன்று நரும் புனல் இன்மை அத்தே பதியின் பிழையன்று பயந்து நம்மை புறந்தாள் மதியின் பிழையன்று மகன் பிழையன்று மைந்தா விதியின் பிழை இதற்கென்னை வெகுண்டது என்றான். எல்லாம் விதியின் பிழையினார். என்ன விதி? பகவானோ தெய்வம், பரமாத்மா, வைகுண்டவாசன், அவருக்கு ஏது விதி? ராவணன் செய்த விதியின் பிழை. அந்த விதி என்பது ராவணனை குறிக்கும். அண்ணா, விதி விதி என்று மதியிழக்கிறவன் நான் அல்ல, விதிக்கும் விதி காண்பேன். தம்பி, வேதம் படித்த வாயினாலே விதி இல்லை என்று சொல்லலாமா? மறைகண்ட நாவால் பேசுகின்றாய். சீற்றத்தினாலே உனக்கு தெளிவு இல்லை. என்னை கானகம் போகச் சொன்னவர் தந்தை. தந்தை வார்த்தை நான் கேட்பேன். எனக்கு தசரதன் தந்தை இல்லை. உலகங்களை எல்லாம் அழிப்பேன். தம்பி, உனக்கு அப்பா யாரு? அம்மா, அப்பா, தெய்வம்,
எல்லாம் தாங்கள்தான். ரொம்ப சரி. உன் உரிமையிலே நான் கை வைக்கவில்லை. உனக்கு அப்பா நான். ஆனா என் உரிமையிலே நீ கை வைக்காதே. எனக்கு அப்பா தசரது. என் தந்தை வார்த்தையை நான் கேட்பேன். உனக்கு அப்பா நான், என் வார்த்தையை நீ கேளுன. அப்படி சொன்னவன் யாரு? தென் சொல் கடந்து வட சொல் கடற்கு எல்லை தேர்ந்தான். சீத்தன் தணிந்தார். ராமரும் லட்சுமணரும் சுமித்திரனுடைய வீட்டுக்கு போனார்கள். நிகழ்ந்த நிகழ்ச்சியை அறிந்து அவள் வருந்தினாள். அப்போது கைகேசி மரவுரி கொடுத்து அனுப்பினாள். பட்டாடையை அவிழ்த்து மரவுரி புனைந்தார் பகவான். இதை பார்த்தாள் சுமித்திரை. கண்ணீர் வடித்தாள், உள்ளன் துடித்தாள். மரவுரி கொண்டு வந்து இளையவன் கையில கொடுத்து, இந்த மரவுரி அந்த வனத்தில் கொண்டு ஏகுடன் இதன் வார்த்தை லட்சுமணா 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 அந்த வார்த்தையே மந்திரமாய் அண்ணன் அடி பூஜை செய்யடா லட்சுமணா. இந்த மரவுரி அந்த வனத்தில் கொண்டு ஏகு உடன் இது என் வார்த்தை லட்சுமணா. மகனே, தந்தை சொல்லை நிறைவேற்ற ராமன் கானகம் போகின்றான். தாய் சொல்லை நிறைவேற்ற நீ அவன் உடன் செல்லு. ராமன் எந்த வார்த்தையை சொல்வானோ அதுதான் உனக்கு மந்திரம். அந்த வார்த்தையே மந்திரமாய் அண்ணன் அடி பூஜை செய்யடா லட்சுமணா. இப்போ தம்பிகள் அண்ணனுக்கு பூஜை செய்கிறார்கள். அடி பூஜை அங்க செய்வது அடி பூஜை, திருவடி பூஜை. மகனே, பாத பூஜை செய்வதற்காக மட்டும் நீ கானகம் போவது சிறப்பன்று. வெம்பிய காட்டினில் அரக்கர் வந்தால் அண்ணன் முன்னே போய் நில்லடா லட்சுமணா. தம்பி உடையவன் படைக்கஞ்சான் என்னும் சொல் சாதித்து கொள்ளடா லட்சுமணா. மனைவி உடையான் விருந்து கஞ்சான், வாகனம் உடையான் வழிக்கு அஞ்சான், கல்வி உடையான் பேச்சுக்கு அஞ்சான், ஆடை உடையான் அவைக்கு அஞ்சான், தம்பி உடையவன் படைக்கு அஞ்சான். அது மட்டுமே. அம்மா பகைவரல் நிரம்பிய கானகத்துக்கு அனுப்புகின்றாளே என்று வருந்தாதே. மலை மேல் இருப்பவரை பன்றி பாய்வதுண்டோ, மயங்காதே தியங்காதே லட்சுமணா. அலையாடி புரண்டாலும் அண்ணன் இருக்க உன்னை ஆறால் என் செய்யலாம் லட்சுமணா. இன்று தொடங்கி உனக்கு தாய் சீதை, உனக்கு தந்தை ராமன். ராமன் எந்த கானகத்தில் இருப்பானோ அது அயோத்தி. தாயே சீதையாம் தகப்பனே ராமன், இந்த தலமே வனமடா லட்சுமணா. ஆயாசம் பாராதே, எள்ளென்னும் எண்ணெயாக செய்து வாடா லட்சுமணா. அவன் பருத்தினா நீ புடவையை கொண்டு வந்து கொடுக்கணும். அவன் எள்ளென்றா எண்ணெயை கொடுக்கணும். போய் வா. பின்னே ஒரு வார்த்தை சொன்னாள். பின்னும் பகர்வாள் மகனே இவன் பின் செல். தம்பி என்னும் படிக்கு அன்று. தம்பி என்ற உறவு இன்று தொடங்கி இருக்கக்கூடாது. நீ ராமதாசன். அவன் அயோத்திக்கு வந்தால் வா, இல்லையானால் அவனுக்கு முந்தி இறந்து போன்னு சொன்ன பகவான் சீதையினிடத்திலே சொல்ல, பிராட்டியார் கணவனாரோடு புறப்பட ஆயத்தமானாள். அவள் திருமாங்கலின் தவிர எல்லா அணிகலங்களையும் தொடர்ந்து ராமன், சீதை, லட்சுமணன் ஆகிய மூவருமாக வனவாசத்துக்கு புறப்பட்டார்கள். ஆவும் அழுத அதன் கன்று அழுத, அன்று அலர்ந்த பூவும் அழுத, புனல் புல்லழுத, சராச்சரங்கள் எல்லாம் அழுதன. இவ்வாறு எம்பெருமான் தேரிலே ஏறி 16 மைல்கள் சென்று ஒரு நதி தீரத்திலே தங்கினார். நீராடி நித்திய கர்ம அனுஷ்டானங்களை செய்தார் என்று சொல்லி
இந்த அளவில் பூர்த்தி பண்ணுகின்றேன். உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. ஆஞ்சநேயர் பிராட்டியாரை கண்டு கிஷ்கிந்தைக்கு சென்றார். அவர் என்ன சொல்லுவாரோ என்று எம்பெருமான் ஏங்கிக் கொண்டிருக்கின்றான். முதல் வார்த்தையாக கண்டனன் கற்பினிக்கு அணியை கண்களால் பிராட்டியாரை கண்டேன்னு சொல்லல, எடுத்த எடுப்பிலேயே கண்டனன். யாரை?
சீதைன்னு சொன்னா என்ன நிலையில இருக்கிறாளோ என்ற வினா எழும். கற்பினுக்கு அணியை, கற்புக்கு அணிகலத்தை கண்டேன். பார்த்தவுடனே எப்படி நீ முடிவு கட்டினாய் என்று எம்பெருமான் வினாவுவார். ஒரு மனிதனை அளக்கின்ற கஜக்கோல் அவரவர்கள் கண்கள். கண்களை பார்த்தவுடனே சொல்லலாம் பசித்து இருக்கின்றான், மகிழ்ச்சியாக இருக்கின்றான், கவலையாக இருக்கின்றான், அல்லது வேறோ ஏதோ ஒன்று உள்ளே போயிருக்கிறது. இந்த கண் சொல்லிவிடும். ஐயனே, எம்பிராட்டியை கண்டேன், அவள் கண்களிலே உன்னை கண்டேன், அவள் கண்கள் பதிவிரதை என்று விளக்கம் செய்கின்றது என்று 9 வியாக்கரணங்கள் படித்தவர். கண்டனன் கற்பினுக்கு அணியை கண்களால் கண்டனன் பெருமகிழ்ச்சி அடைந்தார். 70 வெள்ளம் வானரங்களோடு புறப்பட்டார். 12 பகலிலே வந்து தென்கடலை அடைந்தார்கள். அதற்கு மேலே கடல் போக முடியாது. அந்த அலைகள் வந்து வந்து கரையிலே மோதுகின்றன. நமக்கு அலை, கவிச்சக்கரவர்த்திக்கு கலை. மாமியார் வீட்டுக்கு மருமகன் சென்றான். வந்தவருக்கு பாய் போட வேண்டும். மாமியார் போடக்கூடாது, மச்சினம் போடுவான். பகவானுடைய பத்தினி லட்சுமி. லட்சுமி தோன்றியது சமுத்திரம். ஆகவே கடலாயிருக்கின்ற அந்த மாமனார் வீட்டுக்கு பகவான் போனார். அந்த தென்றல் காற்று அந்த அலைகளை சுருட்டி சுருட்டி கரையிலே கொண்டு வந்து நுரைகளை முத்தின் சிந்தி அப்படி திரும்பி போவது பாயை உதறி விரிப்பது போல இருக்கிறது என்கின்றார் கம்பர். சேய காலம் பிரிந்து அகன்றான், மீண்டும் தனது சேக்கையின்பால் மாயன் வந்தான், இனி வளர்வான் என்று கருதி வரும் தென்றல் தூய நுரையும் முத்தும் சிந்தி புடை சுருட்டி பாயல் உதறி விரிப்பதே போன்ற திரையின் பரப்பு அம்மா. நமக்கு அலையாக தோன்ற கம்பருக்கு கலையாக தோன்றி அங்கே பகவான் தர்பசேனத்திலே படுத்தார். 7 நாள் இலங்கை எரிந்தது. ராவணாதி அவுணர்கள் புஷ்ப விமானத்திலே வானத்திலே இருந்தார்கள். 7 மேகங்களை விட்டு மழையினாலே நனைத்தார்கள். விஸ்வபிரம்மாவை அழைத்து முன்னைய காட்டிலும் பன்மடங்கு அழகுள்ளதாக அந்த நகரம் நிர்மாணம் செய்யப்பட்டது. அங்கே அரசவை கூடியது, அசம்பிளி சபை. விபீஷணர், கும்பகர்ணன், இந்திரஜித்து, அகம்பன், நிகும்பன், ராவணனுக்கு ஒரு அருமையான மந்திரி மகோதரன், பெரிய வைத்துக்காரன். ராவணன் சொன்னான், ஒரு மனிதனுக்கு சுகம் 3 அடங்கும். 1 நன்றாக தூங்குவது, நல்ல உணவுகளை உண்பது, மனைவியோடு இன்புறுவது. இந்த 3 சுகமும் எனக்கு இல்லை. ஏன்? சாப்பிடலாம் என்று சொன்னால் தண்ணீர் வேணும். லங்கையிலே கிணறு வெட்டினால் எங்க பார்த்தாலும் உதிரம் ஊறுகிறதாம். அனுமானாலே அழிந்த அசுரால் ரத்தம் சுவரி விட்டு ஊறுகின்றது கிணறு உதிரம். அதனாலே சாப்பிட முடியவில்லை. நிலத்திலே படுக்கலாம் என்றால் இலங்கை எரிந்து அனல் ஆறுகின்றது, ஒரே நெருப்பு மயமாயிரு. மனைவி கிட்ட பேசலான்னா குழல் நாறுகின்றது. அனுமான் எல்லாருடைய கொண்டையிலே தீ வச்சு கூந்தல் நாறுகின்றதா. இந்தியாவிலே இருந்து வந்த ஒரு வானரம் அசோகவனத்தை அழித்து என் மகனை தேய்த்து பலரை மாய்த்து சென்றது. என்ன செய்யலாம்? மகோதரன் சொன்னான், எனக்கு அனுமதி கொடுங்கள், அத்தனை பேரும் சாப்பிட்டு வர்றேன்னா பொறிகடலை மாதிரி. ஒவ்வொருத்தரும் இப்படிதான் சொன்னான். கும்பகர்ணன் சொன்னான், அண்ணா நீ புலத்தியன் மரபிலே வந்தவன், குற்றமில்லாத ஒருவன் மனைவியை சிறையில் அடைக்கலாமா?
ஆசில் பரதாரம் அவை அஞ்சிரையடைப்போம். ஆசில் பரதாரம் அவை அஞ்சிரையடைப்போம். மாசில் புகழ் காதலுருவோம். வளமை கூற பேசுவது மானம், இடை பேணுவது காமம், பூசுவது மானுடரை நன்றி நம கொற்றம். அண்ணே, ஒரு கட்சி தலைவன் இன்னொரு கட்சி தலைவனை வைவான். அந்த கட்சி தலைவன் மனைவியை கொண்டு வந்து சிறையில் அடைத்தான் என்று அரசியல் வரலாறு சொல்லுது. குற்றமில்லாத ஜானகியை கொண்டு வந்து சிறையில் அடைக்கலாமா? நீ தன்மானம் தன்மானம் என்று பேசுகின்றாய். மானத்து உனக்கு எத்தனை மைல்? பேசுவது மானம், இடை பேணுவது காமம் என்று அறவுரை பகர்ந்தான். எந்த சொன்னான், எனக்கு உத்தரவு கொடுங்கள், எல்லாரையும் ஒரு வினாடியில கொல்லுகிறேன். விபீஷ்ணாழ்வார் எழுந்தார். அண்ணே, எனக்கு தாய் தந்தை குரு தெய்வம் எல்லாம் தாங்கள் தான். எந்தையும் யாயும் எம்முனும் வந்தானை தெய்வம் நீ மற்றும் முற்றும் நீ. இந்திர பெரும் பாதம் இழக்கின்றாய் என நொந்தனேன், ஆதலால் நுவல்வது ஆயினேன். இந்திர பெரும்பதம் இழக்கின்றாய் என்று சொல்லுகின்றேன். ராகவனை மனிதன் என்று எண்ணாதே. அயன் அரிய அரண் என்ற திரிமூர்த்திகளும் சேர்ந்து வந்த திருவுருவம். ஏகனாய் அந்த மூவரும் தசரத ராமன் என்று வந்தாரே, நாம் எங்கே போவோம்? அந்த ராகவன் பகை நமக்காமோ அண்ணே, நமக்காமோ பழி சுமக்காரே. ஏகனாய் அந்த மூவரும் தசரத ராமன் என்று வந்தாரே, நமக்காமோ பிராட்டியாரை சிறை விட்டுவிடு, நீண்ட காலம் வாழ்வாய். வேதவதி சொன்ன சாபத்தில் அகப்பட்டாய். பழங்காலத்திலே நான் ஒரு வரலாறு கேட்டேன். காசிவ முனிவருடைய மகனாயிருக்கிற இரண்யன் 5,70,061 வருடம் தெய்வம் இல்லைன்னா, அவனுடைய மகனாயிருக்கிற பிரகலாத ஆழ்வார் தெய்வம் உண்டுன்னார். எங்கே இருக்கிறான்னு கேட்டான். அவன் தூணிலும் இருக்கின்றான், துரும்பிலும் இருக்கின்றான், உன்னிலும் இருக்கின்றான், என்னிலும் இருக்கின்றான். அங்கிங்கே நாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகி அருளோடு நேர்ந்தவன் என்றான். இதோ இருக்கிற தூணில் இருக்கிறானா? எம்பெருமான் தொட்ட இடங்களெல்லாம் இருக்கின்றான். அவன் இல்லையானால் என் உயிரை நானே மாய்த்துக் கொள்வேன் என்றார் பிரகலாதர். கற்றூனை அறைந்தான். பகவான் 1000 சிங்கமுகம் 2000 கரங்களோடு. மனிதனுக்கு அறிவு உண்டு, சிங்கத்துக்கு ஆற்றல் உண்டு. அறிவும் ஆற்றலும் ஒன்றுபட வேண்டும் என்று கூட்டணியா வந்து இந்த பயலை தொலைக்கிறேன். முதல்ல கூட்டணி கண்டுபிடிச்சவர் பெருமாள். நரசிம்மமாக வந்தார். அவனை வீட்டிலும் இல்லாமல், வெளியிலும் இல்லாமல், வாசற்படியிலே, விண்ணிலும் இல்லாமல், மண்ணிலும் இல்லாமல், மடித்தளத்தில் வைத்து, இரவிலும் இல்லாமல், பகலும் இல்லாமல், சந்தி வேளையிலே நகத்தினால கீறுகிற பொழுது இரண்யன் சிரித்தான். நீ ஒரு தெய்வம் தானா? ஒரு தலை 2 கரங்களோடு கூடியிருக்கிற என்னை 1000 தலை 2000 கரங்களோடு வந்து கொல்லுகிறாய். அடுத்த பிறப்பு ஒன்று வருமானால் நான் 10 தலை 20 கரங்களோடு வர வேண்டும். நீ ஒரு தலை 2 கரங்களோடு வந்து கொன்றால் உன்னை வீரன் என்று ஒப்புக்கொள்வேன் என்றான். அப்படியே பகவானும் வரம் கொடுத்தார். அந்த இரண்யன் தான் தாங்கள், அந்த நரசிம்மன் தான் ராமர். இதை கேட்டு ராவணன் பொங்கி விபீஷ்ண ஆழ்வாரை கொல்ல போனான். அவர் சதுர்வித புருஷார்த்தங்களோடு புறப்படுவது போலே 4 அமைச்சரோடு புறப்பட்டு விண்வழியாக வருகிறார். தென் கடலோரத்திலே எம்பெருமான் தர்பசயனத்திலே பள்ளி கொண்டிருக்கின்றார். அங்க நீலன் என்ற சேனாதிபதி, நில்,
சுவாமியை பார்க்க வந்தேன். ராவணன் தம்பி விபீஷணன் சென்றான். ஐயனே, ராவணன் தம்பி, அவன் கண்ணீர் விட்டு நிற்கின்றான். உள்ளே விடவா, கன்னத்தில் விடவான். உடனே பகவான் விடுன்னு சொல்லல, அதை செயல் குழுவில் வச்சார். விபீஷணன் அடைக்கலத்துக்கு வருகிறான், என்ன செய்யலான்? சுக்ரீவன் சொன்னான், என்ன இருந்தாலும் அண்ணன் தெய்வத்துக்கு சமானம், அண்ணனை காட்டிக் கொடுக்கிற தம்பியை நம்ப கூடாதுன்னா சுக்ரீவன். இந்த வார்த்தையை சுக்ரீவன் சொன்னான். அவன் நீலி கண்ணீர் வடிக்கின்றான் என்றான் ஜாம்பவன். அங்கேயே மணல்ல புதைக்கணும்னா அங்கதன். அனுமாரி எழுந்தார். வணங்கிய சென்னியன் மறைத்த வாயினன் நுணங்கிய கேள்வி என் உவல்வது ஆயினான். அவர் நவவியாகரண பண்டிதர். என்ன சொன்னார்? ஆண்டவனே, அவனை பொல்லாதவனாகவே எண்ணிக்கொள்ளுங்கள். நீங்கள் கையிலே கோதண்டன் தாங்கியிருக்கின்றீர். என்ன பொருள்? தேவர்க்கும் தானவர்க்கும் திசை முகனே முதலாய செப்புகின்றோர் மூவர்க்கும் முடிப்பரிய காரியத்தை முற்றிவிப்பான் உண்டு நின்றே. தேவர்களாலும் தானவர்களாலும் தகுவர்களாலும் தைத்தியர்களாலும் செய்ய முடியாத காரியத்தை நான் செய்வேன் என்று பிரச்சண்ட கோதண்டன் தாங்கியிருக்கின்ற வீரராகவரே, ஆபத்தில் அபயமென அடைந்தவனை அயிர்த்து அகல விடுதியாயில் கூவத்தின் சிறு புனலை கடல் அயிர்த்தது ஒவ்வாதோ கொற்ற வேந்தே. கூப்பம்னா கிணறு. கிணற்று தண்ணீரை கண்டு கடல் சந்தேகப்பட்டதாம். கூவத்தின் சிறு புனலை, கூவத்தின் தண்ணியை கண்டு கடல் அஞ்சுமா? ஆதலினால் இவன் வரவு நல்வரவு என உணர்ந்தேன். நான் நேரா கண்டவன். கண்டவன் பேச்சை கேளுங்கள், கண்டவன் பேச்செல்லாம் கேட்க வேண்டாம். இவன் வீட்டிலே பூஜை சாதனங்கள் இருந்தன. விபீஷனுடைய அருமை மகள் திரிஜட்டை எம்பிராட்டிக்கு ஆறுதல் சொல்லுகின்றாள். மாதரையும் தூதரையும் கொல்ல வேண்டாம் என்று இவர் ஒருவர்தான் சொன்னார். அடைக்கலத்துக்கு உரியவர் என்றார். ஆதலினால் இவன் வரவு நல்வரவு என உணர்ந்தேன் அடியேன். உந்தன் வேத நூல் எனத் தகைய திருவுளத்தின் கருத்து எதுவோ என்று விட்டான். அப்படி சொன்னவன் யார்? காதல் நான் முகனாலும் கணிப்பறிய கலை அனைத்தும் கதிரோன் சென்று ஓதினான். ஓத நீர் கடந்து பகை கடிந்து உலகை உய்ய கொண்டான். ரொம்ப பெரியவர் ஆஞ்சநேய சுவாமி. நீலா, அவனை உள்ளே அழைத்துக் கொண்டு வா. சுக்ரீவா, நீயும் போய் அழைச்சுவான். தொலையிலே பார்க்கின்றால் விபீஷணாழ்வார் எம்பெருமானை. ராமனை கண்ணார கண்டானே விபீஷணன் கை மாமுடி மேல் வைத்து கொண்டானே. காமனும் செங்கமல உமனும் பணி பரந்தாமனை ஆயிர நாமனை கோதண்ட ராமனை கண்ணார கண்டார். விபீஷணன் கை மாமுடி மேல் வைத்து கொண்டானே. காமனும் செங்கமல பூமனும் பணி பரந்தாமனை ஆயிர நாமனை கோதண்ட ராமனை கண்ணார கண்டானே. எப்படி இருக்கிறார்? வெள்ளம் வானர வர்க்க நடுவே தம்பி வெறுமலை போலே நிற்க.
போடாத மேகம் ஒக்கே மார்பில் புனில்லாமலே சோபிக்க கள்ள அரக்கர் தினம் கிள்ளி கிள்ளி அருந்த கொள்ளை கொடுத்த மரர் துள்ளி துள்ளி வருந்த கள்ள அரக்கர் தினம் கிள்ளி கிள்ளி அருந்த கொள்ளை கொடுத்த மரர் துள்ளி துள்ளி அருந்த வள்ளலாதி மூலம் உள்ள படித்திருந்த பள்ளி அரவணையை தள்ளி எழுந்திருந்தரா மனை கண்ணார கண்டானே. எம்பெருமானை கண்டார், ஆனந்தம் கொண்டு ஐயனே சரணம் என்று கால் மேலே விழுந்தார். எடுத்து தழுவினார். குகனோடும் ஐவரானோம் முன்பு பின் குன்றி சூழ்வான் மகனோடும் அறுவரானோம் எம்முழை அன்பில் வந்த அகனமரி காதலையா நின்னோடும் எழுவரானோம் புகனமரி காணன் தந்து புதல்வராற் பொலிந்தான் உந்தை. அப்பனே, நாங்கள் 4 பேர் சகோதரர்கள், ராமன், பரதன், லட்சுமணன், சத்ருக்கனன், குகனோடும் ஐவரானோம் முன்பு பின் குன்று சூழ்வான் மகனோடும் அறுவரானோம் சுக்ரீவனோடு 6 சகோதரர்கள். எம்முழை அன்பில் வந்த அகனமரி காதலையா நின்னோடும் எழுவரானோம். கங்கையிலே ஒரு தம்பி, லங்கையிலே ஒரு தம்பி, இருக்கிறவங்களாம் தம்பினர். டி போட்டு ஆர் போட்டா டாக்டர்னு படிப்பாங்க, ஏ போட்டு எல் போட்டா அவர்கள்னு படிப்பார்கள். நர்ருனா நமது நிருபர், பர்ருனா பத்திராதிபர். அங்கே ஒரு தம்பி, இங்க ஒரு தம்பினா ஆண்மினேய ஒருமைப்பாடு. இந்தா விபீஷணா இலங்காபுரி ராஜ்யம் 10 நாள் 8 நாள் அல்ல, இந்திராதி தேவர்கள் உள்ள நாள் வரைக்கும் இந்தா கார் உள்ளளவும் கடல் நீர் உள்ளளவும் இந்த பார் உள்ளளவும் எந்தன் பேர் உள்ளளவும் தந்தேன். வேதமுள்ளளவும் வேத கீதமுள்ளளவும் பஞ்சபூதமுள்ளளவும் பாரி ஜாதமுள்ளளவும் தந்தேன். இந்தா 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 விபீஷணா இலங்காபுரி ராஜ்யம். அடைக்கலமின்றி கால் மேலே விழுந்தவளை ஆட்கொள்வது எங்கள் பரம்பரை அறம். அடைக்கலமின்றி கால் மேலே விழுந்த அற்ப புறாவுக்காக உடல் தசையை அறுத்து கொடுத்த சிபிச்சக்கரவர்த்தியின் பேரன் நான். பேடையை பிடித்து தன்னை பிடிக்க வந்து அடைந்த பேதை வேடனுக்கு உதவி செய்து விறகிடை வெந்தி மூட்டி பாடுரு பசியை நோக்கி தன்னுடல் கொடுத்த பைம்புள் வீடு வெற்றி உயர்ந்த காதை வேதத்தின் விழிமீதென்றோ. அடைக்கலம் என்று கால் மேல் விழுந்த மார்க்கண்டேயருக்கு எம்பெருமான் அருள் புரிந்து கூற்றுவனை உதைத்து என்றும் 16ஆக தந்தார் அல்லவா. மடுத்துறையிலே நீர் எருந்த சென்ற கஜேந்திரம் என்ற யானையை முதலை பற்றி கொண்ட பொழுது ஆதிமூலம் 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 என்று அழைத்த பொழுது எம்பெருமான் ஓடி வந்தார் என்ற வரலாறு தெரியாதா? மதசிகரி கதறி முது முதலை கவர்தர நெடிய மடு நடுவில் வெறிவி ஒரு விசை ஆதிமூலம் என வரு கருணை வரதன். ஆகவே விபீஷணா, உனக்கு அடைக்கலம் தந்தேன். ராமா என்ற பெயர் எதுவரைக்கும் உண்டோ அதுவரைக்கும் லங்கையாளன், அதுவரைக்கும் நான் இருப்பேன். கேள்வியும் நீயே, பிரதாபியும் நீயே, எந்த நாவியும் நீயே, சிரஞ்சீவியும் நீயே சொன்னேன். லட்சுமணர் முகம் வாடிவிட்டது. என்னப்பான்னார்? லங்கையை கொடுத்தீங்களே, ராவணன் வந்தா என்ன செய்வேன்? அவனை கோசல நாடு கொடுக்கிறேன். உடனே விபீஷண ஆழ்வார் எம்பெருமானுடைய பாதிகையை தலையில வைத்து அழுது தொழுதார். எல்லாரும் மகிழ்ச்சி அடைந்தார்கள். வானவர்கள் பூமழை பொழிந்தார்கள்.
இப்படி விபீஷண ஆழ்வார் சரணம் அடைந்து எல்லா நலங்களையும் பெற்றார் என்று சொல்லி இந்த வார்த்தையை இந்த அளவிலே பூர்த்தி பண்ணுகின்றேன். உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கரியாய் விதியாய் உருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. குருவாயூரப்பா திருவருள் தருவாய் நீயப்பா. குருவாயூரப்பா திருவருள் தருவாய் நீயப்பா. உன் கோவில் வாசலிலே தினமும் திருநாள் தானப்பா, திருநாள் தானப்பா. குருவாயூரப்பா திருவருள் தருவாய் நீயப்பா. உன் கோவில் வாசலிலே தினமும் திருநாள் தானப்பா, திருநாள் தானப்பா. குருவாயூரப்பா திருவருள் தருவாய் நீயப்பா. எங்கும் குந்தன் திருநாமம் எதிலும் நீயே ஆதாரம், எங்கும் குந்தன் திருநாமம் எதிலும் நீயே ஆதாரம். உன் சங்கின் ஒலியே சங்கீதம், சரணம் சரணம் உன் பாதம். சங்கின் ஒலியே சங்கீதம், சரணம் சரணம் உன் பாதம். குருவாயூரப்பா திருவருள் தருவாய் நீயப்பா. உன் கோவில் வாசலிலே தினமும் திருநாள் தானப்பா, திருநாள் தானப்பா. குருவாயூரப்பா திருவருள் தருவாய் நீயப்பா. உலகம் என்னும் தேரினையே ஓடச் செய்யும் சாரதியே, உலகம் என்னும் தேரினையே ஓடச் செய்யும் சாரதியே. காலம் என்னும் சக்கரமே உன் கையில் சுழலும் அற்புதமே, காலம் என்னும் சக்கரமே உன் கையில் சுழலும் அற்புதமே. குருவாயூரப்பா திருவருள் தருவாய் நீயப்பா. உன் கோவில் வாசலிலே தினமும் திருநாள் தானப்பா, திருநாள் தானப்பா. குருவாயூரப்பா திருவருள் தருவாய் நீயப்பா. குருவாயூரப்பா திருவருள் தருவாய் நீயப்பா. குருவாயூரப்பா திருவருள் தருவாய் நீயப்பா. உன் கோவில் வாசலிலே தினமும் திருநாள் தானப்பா, திருநாள் தானப்பா. குருவாயூர
குருவாயூரப்பா திருவருள் தருவாய் நீயப்பா உன் கோவில் வாசலிலே தினமும் திருநாள் தானப்பா திருநாள் தானப்பா குருவாயூரப்பா திருவருள் தருவாய் நீயப்பா எங்கும் குந்தன் திருநாமம் எதிலும் நீயே ஆதாரம் எங்கும் குந்தன் திருநாமம் எதிலும் நீயே ஆதாரம் உன் சங்கின் ஒலியே சங்கீதம் சரணம் சரணம் உன் பாதம் சங்கின் ஒலியே சங்கீதம் சரணம் சரணம் உன் பாதம் குருவாயூரப்பா திருவருள் தருவாய் நீயப்பா உன் கோவில் வாசலிலே தினமும் திருநாள் தானப்பா திருநாள் தானப்பா குருவாயூரப்பா திருவருள் தருவாய் நீயப்பா உலகம் என்னும் தேரினையே ஓடச் செய்யும் சாரதியே உலகம் என்னும் தேரினையே ஓடச் செய்யும் சாரதியே காலம் என்னும் சக்கரமே உன் கையில் சுழலும் அற்புதமே காலம் என்னும் சக்கரமே உன் கையில் சுழலும் அற்புதமே குருவாயூரப்பா திருவருள் தருவாய் நீயப்பா உன் கோவில் வாசலிலே தினமும் திருநாள் தானப்பா திருநாள் தானப்பா குருவாயூரப்பா திருவருள் தருவாய் நீயப்பா ஹரி ஹரி கோகுல ரமணா உந்தன் திருவடி சரணம் கண்ணா ஸ்ரீ ஹரி ஹரி கோகுல ரமணா உந்தன் திருவடி சரணம் கண்ணா ஸ்ரீ ஹரி ஹரி கோகுல ரமணா உந்தன் திருவடி சரணம் கண்ணா ஸ்ரீ ஹரி ஹரி கோகுல ரமணா உந்தன் திருவடி சரணம் கண்ணா ஸ்ரீ ஹரி ஹரி கோகுல ரமணா உந்தன் திருவடி சரணம் கண்ணா பாரத தேவா பாண்டவர் நேசம் பணிந்தோமே பாரத தேவா பாண்டவர் நேசம் பணிந்தோமே பதமல பணிந்தோமே ஸ்ரீ ஹரி ஹரி கோகுல ரமணா உந்தன் திருவடி சரணம் கண்ணா ஸ்ரீ ஹரி ஹரி கோகுல ரமணா உந்தன் திருவடி சரணம் கண்ணா ஸ்ரீ ஹரி ஹரி கோகுல ரமணா உந்தன் திருவடி சரணம் கண்ணா கண்ணா கண்ணா
வானடங்கி மானக்குலமாதர் மஞ்சள் முகம் காத்து வாழ்விப்பா என்று மலர்த்தாள் கரம் பற்றி நானும் தொழுதேன் நம்பி பரந்தாமா உன்னாமம் உரைக்கின்ற நல்லோர் நலம் வாழியவே. ஹரி ஹரி கோகுல ரமணா உந்தன் திருவடி சரணம் கண்ணா. ஸ்ரீ ஹரி ஹரி கோகுல ரமணா உந்தன் திருவடி சரணம் கண்ணா. ஸ்ரீ ஹரி ஹரி கோகுல ரமணா உந்தன் திருவடி சரணம் கண்ணா. ஸ்ரீ ஹரி ஹரி கோகுல ரமணா உந்தன் திருவடி சரணம் கண்ணா. ஸ்ரீ ஹரி ஹரி கோகுல ரமணா உந்தன் திருவடி சரணம் கண்ணா. வாழ்க அந்தணர் வானவர் ஆனினம் வாழ்க அந்தணர் வானவர் ஆனினம் வீழ்க தன் புனல் வேந்தனும் ஓங்குக வீழ்க தன் புனல் வேந்தனும் ஓங்குக ஆழ்க தீயது எல்லாம் அறநாமமே எல்லாம் அறநாமமே சூழ்க வையகமோ துயர் தீர்கவே. முன்னையிட்ட தீர் முப்புறத்திலே பின்னையிட்ட தீர் தென்னிலங்கையில் அன்னையிட்ட தீர் அடிவயிற்றிலே யானும் இட்ட தீர் மூழ்க மூழ்கவே வேகுதே தீயதனில் செந்து பொடி சாம்பலாகுதே பாவியே ஐயகோ மாக குருவி பரவாமல் கோராட்டி என்னை கருதி வளர்த்தெடுத்த கை கர்த்தரின் சத்தம் வல்லமையுள்ளது, கர்த்தரின் சத்தம் மகத்துவம் உள்ளது. திரண்ட தண்ணீர் மேல் ஜல பிரவாகம் மேல் தற்பரன் முழங்குகின்றார் அல்லேலூயா. கர்த்தரின் சத்தம் வல்லமையுள்ளது. பலவான்களின் புத்திரரே பரிசுத்த அலங்காரமாய் கனம் வல்லமை மகிமை கர்த்தருக்கே செலுத்திடுங்கள். பீதா குமாரன் பரிசு
மரங்களையும் லிபனோனின் மரங்களையும் கர்த்தரின் வலிய சத்தம் கோரமாக முறிக்கின்றது. சேனை அதிபன் நமது முன்னிலை ஜெயவீரனாக செல்கிறார். அக்கினி ஜுவாலைகளை அவர் சத்தம் பிளக்கின்றது. காதேஸ்வனாந்திரத்தை கர்த்தர் சத்தம் அதிர பண்ணும். ராஜாவாகவே கர்த்தர் வீற்றிருப்பார், ராஜரீகமெங்கும் ஜொலிக்கும். கர்த்தரின் சத்தம் வல்லமையுள்ளது, கர்த்தரின் சத்தம் மகத்துவம் உள்ளது. திரண்ட தண்ணீர் மேல் ஜல பிரவாகம் மேல் கர்த்தரன் முழங்குகின்றார். அல்லேலூயா, கர்த்தரின் சத்தம் வல்லமையுள்ளது. கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். மருந்து உம்பரத்தில் நான் கண்டேனே. ஒரு மருந்தரும் ஒரு மருந்து உம்பரத்தில் நான் கண்டேனே. அருள் மருந்துடன் ஆனந்த மருந்து ஆதியில் தானாய் முளைத்த மருந்து. அருள் மருந்துடன் ஆனந்த மருந்து ஆதியில் தானாய் முளைத்த மருந்து. வரும் வினைகளை மாற்றும் மருந்து வறுமையுள்ளோர்க்கே வாய்த்த மருந்து. ஒரு மருந்தரும் ஒரு மருந்து கும்பரத்தில் நான் கண்டேனே. தீராத குஷ்டத்தை தீர்த்த மருந்து செவிடு குருடுமை திந்த மருந்து. தீராத குஷ்டத்தை தீர்த்த மருந்து செவிடு குருடுமை திந்த மருந்து. மானாதிரித்துவமான மருந்து மனுவாய் உலகினில் வந்த மருந்து. ஒரு மருந்தரும் ஒரு மருந்து கும்பரத்தில் நான் கண்டேனே.
செத்தோருயிற்றே எழுந்த மருந்து ஜீவன் தவறாதருளும் மருந்து செத்தோருயிற்றே எழுந்த மருந்து ஜீவன் தவறாதருளும் மருந்து பக்கரை சுத்திகரித்திடும் மருந்து பரம வாழ்வினில் சேர்க்கும் மருந்து ஒரு மருந்தரும் ஒரு மருந்து உம்பரத்தில் நான் கண்டேனே ஒரு மருந்தரும் ஒரு மருந்து உம்பரத்தில் நான்